ஹலோ எவ்ரிவன். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அப்புறம் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம் பார்த்தா அது இன்ஸ்டாகிராம் தான். இதில் இருக்கிற மிரட்டலான ஒரு 6 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் மேக்ஸிமம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் மெசேஜ். நிறைய பேருக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராம் மூலியமாக மெசேஜ் அனுப்புவீங்க. யாராவது உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறப்போ அவங்க என்ன மெசேஜ் அனுப்புனாங்களோ அந்த மெசேஜை காமிக்கும். அதுவே அவங்க 2 மெசேஜுக்கு மேலே அனுப்பிட்டா 2 மெசேஜில் 3 மெசேஜ் தான் காமிக்கவே தவிர அது என்ன மெசேஜ் நம்மளால் பார்க்க முடியாது. அப்படி நீங்கள் ஆர்வத்தில் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டா அவங்களுக்கு சீனுன்னு காமிச்சிடும். அது மாதிரி நீங்கள் பார்க்குற மெசேஜ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சீனுன்னு காமிக்கக்கூடாதுன்னா ஒரு ஸ்மால் ட்ரிக் இருக்குது, அதை மட்டும் பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா உங்கள் மொபைலில் இன்டர்நெட் ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன மெசேஜ் இருந்துச்சோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க. அந்த மெசேஜை பார்த்ததுக்கப்புறம் உங்கள் இன்டர்நெட் ஆஃப்லேயே இருக்கிறப்போ உங்கள் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் போய்க்கோங்க. அது மேலே 3 டேஷ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தா செட்டிங்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஆட் அக்கௌண்ட், லாக் அவுட் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். லாக் அவுட் கொடுத்து வெளியே வந்துடுங்க. லாக் அவுட் பண்ண அப்புறம் இன்டர்நெட்டை ஆன் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுங்கள். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்த அந்த 2 மெசேஜ் அப்போ தான் புதுசாக வந்த மாதிரி காமிக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியவே தெரியாது, தெரியாமல் படிச்சிக்கலாம். 2வது ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நிறைய ஸ்கேம் போய்ட்டுருக்கு. நிறையா பேஜஸ் பார்த்தீங்கன்னா கம்மியான ரேட்டுக்கு நிறையா ப்ராடக்ட்ஸ் விற்கிறது. ஃபாலோவர்ஸ்லாம் பார்த்தா 1000 கணக்காக லட்சக்கணக்காக இருப்பாங்க. பார்க்க ஒரு வெரிஃபைட் பேஜ் மாதிரியே இருக்கும். அதனால் நிறைய பேர் பணத்தை கொடுத்து ஏமாந்தும் போயிருக்காங்க. அந்த மாதிரி ஃபேக் ப்ரொஃபைல்லாம் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எந்த ப்ரொஃபைல் உங்களுக்கு தேவையோ அந்த ப்ரொஃபைல் போய்க்கோங்க. மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் திஸ் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா அதில் ஃபார்மர் யூசர் நேம் அப்படின்னு இருக்கும். அந்த யூசர் நேமை எத்தனை தடவை மாற்றிருக்காங்க, எந்தெந்த கண்ட்ரிலேருந்து மாற்றிருக்காங்கலாம் பார்த்துக்கலாம். ஸோ எத்தனை தடவை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஒரு 3-4 தடவை சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஓகே தான். ஒரு 20-30 தடவை சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா அவன் கண்டிப்பாக ஒரு ஃபேக் ப்ரொஃபைலில் தான் இருப்பான். ஃபேக் ப்ரூஃப் நிறையா காமிச்சிருப்பான். நிறைய பேர் அந்த ப்ரொஃபைலை பார்த்து ஏமாந்துருப்பாங்க. ஸோ இனிமேல் ஏமாறக்கூடாதுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்டாக அந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜில் ரேட்டு கம்மியாக கிடைக்குன்னு எந்த ப்ராடக்ட்டும் வாங்காதீங்க. அண்ட் 3வது உள்ள டிப்புன்னு பார்த்தீங்கன்னா அது ஃபில்டர்ஸ் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரிஸில் கொஞ்சம் இருக்கும். ஆனால் நிறைய பேர் பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக ஃபில்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இது எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த ஸ்டோரிஸில் கடைசியில் ஃபில்டர்ஸில் வந்து பார்த்தோம்னா கஸ்டம் ஃபில்டர்ஸ் வந்து நிறையா இருக்குது. நிறையா இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ் பார்த்தோம்னா அவங்களே கஸ்டமாக க்ரியேட் பண்ணி அந்த ஃபில்டர்ஸை அப்லோட் பண்ணுறாங்க. இது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் எந்த ஃபில்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா ட்ரை இட்டுன்னு கொடுத்து டைரெக்டாகவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான கஸ்டம் ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்கள் ஸ்டோரிஸ்லாம் வைக்கணும், ஃபோட்டோஸ் எல்லாமே இன்னும் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கணும்னா, இந்த வீடியோ ஸ்டேட்டஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கணும்னா இந்த மாதிரி கஸ்டம் ஃபில்டர்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு இந்த மாதிரி தெரியாமல் இருந்திருக்கும்னு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற 4வது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஸ்டிக்கர். நார்மலாக நம்ம இன்ஸ்டாகிராமில் சேட் பண்ணும்போது எமோஜி, ஸ்டிக்கர், ஜிஃப் இதெல்லாம் சென்ட் பண்ணிக்கலாம். இந்த செல்ஃபி ஸ்டிக்கர் எப்படி அனுப்புகிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சேட் வேணுமோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஸ்டிக்கரை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா செல்ஃபி ஸ்டிக்கர் ஆப்ஷன் இருக்கும். அதில் அந்த எமோஜிக்கு ஏற்றாப்பில் நம்ம ஃபேஸை வச்சு ஜிஃப் மேக் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். 5வது இருக்கிற டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா குயிக் ரிப்ளை. உங்களுடைய செட்டிங்ஸில் கிரியேட்டர் அப்படின்ற ஆப்ஷனில் குயிக் ரிப்ளை அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் ஷார்ட்கட்டில் போய்ட்டு அதில் உங்களுக்கு தேவையான இல்லாட்டி பிடிச்ச மாதிரி குயிக் ரிப்ளை மெசேஜை சென்டர் பண்ணி வச்சுக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ யாருக்காவது மெசேஜ் பண்ணுறப்போ ஒரு அட்ரஸ் சென்ட் பண்ணணும்னா அந்த அட்ரஸை ஃபுல்லாக டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கே இருக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து அந்த குயிக் மெசேஜ் இருக்கும். அதை டச் பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு அந்த மெசேஜை சென்ட் பண்ணிக்க முடியும். இது மாதிரி குயிக் ரிப்ளை வந்து நிறைய ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எதெல்லாம் டக்குன்னு மெசேஜ் அனுப்பணுமோ அதை வந்து ஈஸியாக சென்ட் பண்ணிக்கலாம். டக்குன்னு டைப் பண்ணுறோன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் உங்கள் நார்மல் அக்கௌண்ட்டை பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாவோ இல்லாட்டி கிரியேட்டர் அக்கௌண்ட்டாவோ மாற்றும் போது அக்சஸ் பண்ணிக்கிற முடியும். அண்ட் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற ட்ரிக் வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே காமனாக இருக்கிற ப்ராப்ளமாக இருக்கும். மொபைல் டேட்டா டக்குன்னு காலியாகிரும். எப்படி காலியாகுதுன்னு சொல்லவே முடியாது. என்ன ரீசன் பார்த்தோம்னா இன்ஸ்டாகிராமில் வீடியோ வந்து ஆட்டோ ப்ளே ஆகிட்டே இருக்கும். ஏதாவது ஆட் ஓடுதுன்னா நம்மளை கேட்காமலே ஆட்டோ ப்ளே ஆகிட்டே இருக்கும். அதுவும் பொதுவாக ஃபோட்டோ எல்லாமே ஹை குவாலிட்டியில் தான் பார்க்க முடியும். இந்த மாதிரி இருக்கிறப்போ மொபைல் டேட்டா வந்து சீக்கிரமாக காலியாகி போயிடும். இது எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய செட்டிங்ஸில் அக்கௌண்ட்டில் மொபைல் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனில் போய் யூஸ்லெஸ் டேட்டா அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்படி கொடுத்தோம்னா உங்களோட இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் எல்லாமே ஆட்டோ ப்ளே ஆகுது. அண்ட் ஆல்சோ ஃபோட்டோவும் ஓரளவுக்கு மீடியம் கிளாரிட்டியில் தான் ஷோ ஆகும்.
ரொம்ப ஹை குவாலிட்டியிலலாம் நமக்கு லோட் ஆகி காமிக்காது. அந்த மாதிரி நேரத்தில் மொபைல் டேட்டாவை ஓரளவுக்கு சேவ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்ளத்துலேருந்து ஓரளவுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அண்ட் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.